மகாராஷ்டிர மாநிலத்தின் அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய பாராமதி மற்றும் ராகுரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் ஆளுங்கட்சி கூட்டணி வேட்பாளர்கள் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்துள்ளனர். பாராமதி தொகுதியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மகாராஷ்டிர மாநிலத்தின் முதல் பெண் துணை முதல்வருமான சுனேத்ரா பவார் தனது கணவர் அஜித் பவாரின் மறைவை தொடர்ந்து ஏற்பட்ட இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு சுமார் 2,18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியுள்ளார். இந்த வெற்றி இடைத்தேர்தல் வரலாற்றில் ஒரு புதிய சாதனையாக கருதப்படுகிறது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது சுனேத்ரா பவார் மும்பையில் இருந்த காரணத்தால் அவருக்கான வெற்றி சான்றிதழை அஜித் பவாரின் நம்பிக்கைக்குரிய உதவியாளரான கிரண் குஜார் தேர்தல் அதிகாரிகளிடமிருந்து பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் அஜித் பவாரின் அரசியல் வாரிசாக சுனேத்ரா பவாரை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்தியுள்ளது. மற்றொரு முக்கிய தொகுதியான அகில்ய நகர் மாவட்டத்தின் ராகுரி தொகுதியிலும் ஆளுங்கட்சியின் ஆதிக்கம் வலுவாக வெளிப்பட்டது. மகா விகாஸ் அகாடி மற்றும் மகாயுதி கூட்டணிகளுக்கு இடையிலான கௌரவ போராட்டமாக பார்க்கப்பட்ட இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் அக்ஷய் சிவாஜி கார்டிலே அமோக வெற்றி பெற்றுள்ளார். அவர் தனது எதிராளியான சரத்பவார் அணியின் கோவிந்த் மொகாடேவை விட 1,12,587 வாக்குகள் கூடுதலாக பெற்று சாதனை படைத்துள்ளார். இந்த தொகுதியில் பதிவான மொத்த வாக்குகளில் சுமார் 75 விழுக்காடு வாக்குகளை அக்ஷய் கார்டிலே மட்டுமே பெற்றுள்ளார். குறிப்பாக இவரை எதிர்த்து போட்டியிட்ட இதர 6 வேட்பாளர்களும் போதிய வாக்குகளை பெற தவறியதால் அவர்களின் வைப்புத் தொகை டிபாசிட் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த இரட்டை வெற்றி மகாராஷ்டிராவின் தற்போதைய அரசியல் அதிகார சமநிலையை மேலும் பலப்படுத்தியுள்ளது. பாராமதியில் சுனேத்ரா பவாரின் சாதனை வெற்றியும் ராகுரியில் அக்ஷய் கார்டிலேவின் ஒருதலை பட்சமான வெற்றியும் அம்மாநில மக்கள் ஆளுங்கட்சி கூட்டணியின் பக்கம் இருப்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. இந்த தேர்தல் முடிவுகள் வரும் காலங்களில் மகாராஷ்டிராவின் பிராந்திய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர்.